வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சிஸ்டர் பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிடுங்க. டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோவை அப்படியே கீழே பாருங்கள், கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. வீடியோவே இப்படியே லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே ஷோ ஆகும். இந்த மாதிரி பிளாங்காக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் பிளாக் கலரில். ஸோ அந்த டெம்ப்ளேட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்துடுங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோஸை மட்டும் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி இடத்துல வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் பிப் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையிலே நல்லா கூட ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் 2 ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். ஸோ 2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக எகைன் வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட் முடியுது. 2வது ஃபோட்டோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒயிட் கலரில் பிளாங்காக இருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு 2வதாக இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற ஃபோட்டோஸும் சேம் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸு தேவை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். எகைன் இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. பிப் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. எகைன் பிப்பை செலக்ட் பண்ணிட்டு மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. எகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டபுள் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ மேலே கரெக்டாக ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐகானை எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அது பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் மேலே சேவ் ஐகானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.